கொடுக்கிறது கட்டாயம் இல்ல. அப்படி வசனத்துல எங்கேயும் போடல. தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம். அதை காமிச்சு நான் ஊழியர்கள் பாஸ்டர்லாம் மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதாக அந்த செய்தி அது அநேகருக்கு ரொம்ப பிடிச்சு, அது குறிப்பா விசுவாசிகளுக்கு பிடிச்சு போச்சு. நான் நினைச்சு அதை கேட்டுட்டு நிறைய பாஸ்டர்ஸ், போதகர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் அதை அப்போஸ் பண்ணுவாங்க, பகைப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனா யாரு என்னும் பேசல. ஆனா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டுல தேடி பார்த்திருப்பாங்க, எங்கேயாவது இருக்குதா இருந்தாலும் சொல்ற மாதிரி. அதுல தேடி பார்த்து அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் பார்த்துட்டு தான் பிரசங்கமே பண்ணேன். அதுல தசம பாகம் என்கிறது பழைய ஏற்பாட்டு சட்டம். ஆனா அதுக்காக கொடுக்க கூடாதுன்னு இல்லை, கொடுக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கணும். ஆனால் நீங்க வர்ற சபைக்கு தான் கொடுக்கணும், இந்த ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும் எந்த சட்டமும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒரு பிராண்டுக்குள்ள கர்த்தரை அடக்கி வைக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியம் என்பது எல்லா இடத்துலயும் செய்கிறது. எனக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, பாஸ்டருக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், இன்னொரு ஊழியக்காரருக்கு ஒரு பிராண்ட் இருக்கும். கர்த்தர் எந்த பிராண்டையும் சேர்ந்தவர் இல்ல. நீங்க காணிக்கை கொடுக்க விரும்புவது ஒரு பிராண்டுக்கு கொடுக்குறீங்களா? பிராண்டுன்னா தெரியும்ல, வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் துணி, ஜீசஸ் ரெடீம்ஸ், அப்புறம் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு பல பேர்கள் இருக்குல்ல. இது ஒரு பெயர். நீங்க ஒரு பிராண்டுக்கு காணிக்கை கொடுக்க விரும்புறீங்களா, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா, நம்ம கர்த்தருக்கு தான் காணிக்கை கொடுக்க விரும்புகிறோம். நமக்கு பிராண்டு முக்கியம் அல்ல. எங்க நம்முடைய காணிக்கை கொடுக்கப்பட்டால் அது கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அது நம்ம விதைக்கக்கூடிய இடம் சரியா இருக்கணும். இதைத்தான் நாங்க சொல்லியிருந்தேன். அதுல நான் யாரையும் குறை கூறியோ தப்பு எல்லாம் சொல்லல. விதைக்கிற இடம் சரியா இருந்தா அது விளையும். அதை கல் இருக்கிற இடத்துலயும் அது வழி அருகிலும் விதைத்தவனுடைய தவறு. அது இப்ப நீங்க பாக்குறீங்க, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைத்த சில விதைகள் வழி அருகிலே பாதையில போய் விழுந்துச்சு, முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு, கல் பாறை நிலத்துல விழுந்துச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இது யாருடைய தப்பு? விதைச்சவனுடைய தப்பு. அவனுக்கு அவனுடைய நிலம் எதுன்னு தெரியணும், எதுல விதைச்சா அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு சைட்ல சில ஊழியர்கள் நல்லா வளர்ந்து கொழுத்து போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா உண்மையிலே நல்லா ஊழியம் செய்யற ஏழை போதகர்கள், பாஸ்டர்கள் சின்ன சின்ன குடிசைகளை சாக்க மேல பரப்பி அதுல கீழே இருந்து கொண்டு ஆராதனை செய்யறாங்க. அவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை, அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாதி இல்லை. அதனால இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யணும்னா, எங்க பலவீனமா இருக்குது ஊழியங்கள் பார்த்து ஊழியங்களுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும். ஆனா அது கத்தியை காட்டி மிரட்டின மாதிரி கொடுக்கலன்னா கர்த்தருடைய சபிச்சுரான்னு சொல்றான் பாருங்க, அது தப்பு. அப்படி எந்த சட்டமும் இல்லை. கொடுக்கிறவர்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் தன்னைத்தானே கொடுத்தார், முழுசா தன்னை கொடுத்தார். அவருக்குன்னு ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் வச்சுக்கல. இதை நம்ம உணர்ந்தோம்னா எனக்குரிய எல்லாம் அவருக்குரியது என்று சொல்லி நம்ம தாராள